கண்ணை திரும்பி நீதிபதி பார்க்கிறாரு. அந்த நீதிபதிகளுடைய முன்னால் நிற்கக்கூடிய அந்த கட்டைக்கு வெளியே தலை மட்டும் கொஞ்சமாக தெரியக்கூடிய நிலையிலே ஹைர் முகமது அவர்கள் நிற்கிறார். இந்த பையனா? ஆமா, இவர் தான் இத்தனை லட்சம் மக்களை கூட்டியது. அந்த நேரத்திலே அந்த நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு, உன்னுடைய பெயர் என்னப்பா? ஒரு பெயர் என்ன என்பதாக கேட்கக்கூடிய நேரத்திலே கம்பீரமான ஒரு குரலிலே, உரத்த ஒரு குரலிலே ஹைர் முகமது அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய பெயர் ஆசாத். ஆசாத் என்று சொன்னால் சுதந்திரமானவன், சுதந்திரத்தை விரும்பக்கூடியவன் என்று அர்த்தம். சரிப்பா, ஒரு தந்தையுடைய பெயர் என்ன என்பதாக கேட்கிற போது அந்த சிறுவன் ஹைர் முகமது அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் என்னுடைய தந்தையின் பெயர் என்பதாக. சரி, உன்னுடைய ஜாதி தான் என்ன? எந்த ஜாதியை நீ சார்ந்தவன் என்பதாக மீண்டும் கேட்கிறார்கள். அப்பொழுது ஹைர் முகமது அவர்கள் கூறுகிறார்கள், ஆங்கிலேயருக்கு எந்த விதத்திலும் ஒத்து போக கூடாது என்கின்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் இருந்து நான் இருக்கின்றேன். என்னுடைய ஜாதி ஒத்துழையாமை என்பதாக கூறுகிறார். பிறகு மீண்டும் கூப்பிட்டு கேட்கிறார்கள், உன்னுடைய தொழில் தான் என்ன? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இவ்வளவு கம்பீரமாக பேசுகின்றாயே, உன்னுடைய தொழில் என்ன என்பதாக கேட்கிற பொழுது காலை முதல் இரவு வரை, இரவு முதல் பகல் வரை என்னுடைய தொழில் ஆங்கிலேயருக்கு எதிராக இருப்பது, என்னுடைய நாட்டை என் மக்களுக்கு நான் கைப்பற்றி கொடுப்பது என்பதாக கூறுகிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நீதிபதிக்கு மிகப்பெரும் எரிச்சல் வந்தது. ஏனென்று சொன்னால் அன்றைய காலத்திலே அரசுக்கு எதிராக யாரெல்லாம் ஒரு முயற்சி செய்கிறார்களோ ஒரு ராஜ துரோகமாக கருதப்பட்டது. சரி, நீ சின்ன பையன், ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு ஜாமீன் யாராவது இருக்காங்களா? உனக்கு ஜாமீன் வழங்குறதுக்கு யாராவது இருக்காங்களா? யாராவது சொல்லப்படாம ஜாமீன் வழங்குகிறேன். அதுக்கு ஹைர் முகமது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய ஜாமீன் யாரும் இல்லை, ஒரே ஒருவர் இருக்கிறார், அதுதான் அல்லாஹ் தஆலா என்பதாக கூறுகிறார்கள். சரி, நீ செஞ்சு தப்பும் கொஞ்சமாவது புரியுதா? இத்தனை லட்சம் பேரை கூப்பிட்டு இவ்வளவு பெரிய ஒரு அரசாட்சி ஆங்கிலத்துக்கு எதிராக பேசுறீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? நீ செஞ்சு தப்பு உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்டதற்கு அதற்கு ஹைர் முகமது அவர்கள் சொன்னார்கள், நான் செய்தது எந்த விதத்திலும் தப்பில்லை. ஏன்? என்னுடைய நாட்டில் நீங்க இருக்கின்றது, என்னோட வளர்ச்சி பட வேண்டும் என்பதாக அந்த கூறினார்கள். அவர்கள் ஒரு இஸ்லாமிய. இப்படி எல்லா விதத்திலும் இஸ்லாமியர்கள், குறிப்பாக இந்த நாட்டினுடைய சுதந்திரம் நமக்கு வேண்டும், சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், நாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமை என்ற ஒரு முழக்கத்தை முதலில் எழுப்பியது இஸ்லாமிய லட்சியம். இன்றைக்கு மறக்கடிக்கப்படுகின்றன, இன்றைக்கு மறுக்கப்படுகின்றன. இது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம்! அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய செயலாலும், தன்னுடைய சொல்லாலும், தன்னுடைய பொருளாலும் எல்லா விதத்திலும் இந்த சுதந்திர நாடு சுதந்திரம் பெற வேண்டும், இது சுதந்திரமான நாடாக மாற வேண்டும் என்பதாக ஒத்துழைத்து தன்னுடைய செல்வங்களை எல்லா விதத்திலும் செலவு செய்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லணுமா, இப்படி எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்த இந்த நாடு, எல்லா விதத்திலும் எந்த ஒரு செயலும் தன்னிச்சையாக செய்ய முடியாத அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஒரு நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைந்து, இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த, மிக முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய இஸ்லாமிய நல்லெண்ணங்கள், இன்றைக்கு அவர்களை பார்த்து கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? சுதந்திர போராட்டத்துக்கும் இஸ்லாமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கு பண்றீங்க, நீங்க சுதந்திரத்தினுடைய தினத்தை எந்த விதத்தில் நீங்க அனுசரிக்கிறீங்க என்பதாக கேட்கப்படுறீங்க. இந்த கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை கருவுற்றதில் இருந்து மயக்கமும் வாந்தியுமாக இருந்து அவருடைய குழந்தையை வழி இருந்து அவரை பெற்ற அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த வழியில அதை சமாளித்து நல்ல நிலைக்கு வளர்த்து வந்து எல்லாம் செய்த ஒரு தாயிடத்திலே சென்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததில் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது இப்படின்னு கேட்டாக்கா அந்த தாயினுடைய மனநலம் எப்படி இருக்கு? இந்த கேள்வி ஒரு உணர்ந்த கேள்வினா இந்த இஸ்லாமிய நல்லே இன்றைக்கு நம்மை பார்த்து சுதந்திரத்திற்கும் உங்களுக்கு